Hi friends, welcome to Zerotohero family. நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஹிஸ்ட்ரி கிராஷ் கோர்ஸில் தான் பார்ட் 6. ஓகேவா? அதில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து மௌரியன் எம்பையர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இது யார் யாருக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக தான் இந்த மெட்டீரியல்ஸு. அவங்களுக்கு அந்த எந்தெந்த ஏரியாவில் கேட்டுருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கு. ஓகேவா? வாங்க பார்க்கலாம். மௌரியன் எம்பையர்னு சொல்லியிருந்தோம். அது அதோட காலகட்டம் நம்ம பார்க்கும்போது 321 185 பிசிக்குள்ள காலகட்டம். ஓகேவா? அப்போ மௌரியன் எம்பையர் இது. ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் மெகதன் எம்பையர் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு முன்னாடி ஜெயின் புத்திசம் பார்த்துருப்போம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் அதை பாருங்கள். பார்த்துட்டு பார்க்குறபோது ஒரு கண்டினியூட்டியாக பார்க்குறபோது ஒரு குறைஞ்சது ஒரு 20-25 கிளாஸ்க்குள்ளேயே உங்களுக்கு மொத்தமான ஹிஸ்ட்ரியும் ஒரு எக்ஸாம் எல்லா எக்ஸாமுக்கும் தேவையான கண்டென்ட் மெயினான கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு உங்கள் கையில் வந்திருக்கும். நீங்கள் ஈஸியாக மைண்டில் வச்சுக்க முடியும். ஓகேவா? வாங்க இன்னைக்கு வந்து மௌரியன் எம்பையர். ஓகேவா? 321 185 பிசிக்குள்ள இருக்க காலகட்டம் நடக்குது. ஓகேவா? இதோட ரியல் ஃபவுண்டர் பக்கம் வந்து சந்திரகுப்தா மௌரியா. ஓகேவா? ரியல் ஃபவுண்டர் வந்து சந்திரகுப்தா மௌரியர். ஓகேவா? சந்திரகுப்தா மௌரியர். Chandragupta Maurya established himself in Punjab and then moved eastward until he gained control over the Magadhan region. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம் மெகதன் ரீஜியன் இருந்துச்சு இல்லையா? அந்த மெகதன் ரீஜியன்லேருந்து அவங்ககிட்ட இருந்தது எடுத்து தான் அந்த மௌரியன் எம்பையர் அவங்ககிட்ட வின் பண்ணி ஜெயிச்சவங்க தான். ஓகே, மெகதன் ரீஜியன்ல இருந்து ஜெயிச்சவங்க தான். ஆனால் இவங்க இந்த சந்திரகுப்தர் என்ன பண்ணுறாருன்னா இவருடைய இது கண்ட்ரோல் என்னன்னா இவர் ஒரு குறிப்பிட்ட இடத்த ரீச் பண்ணியிருக்காரு. பஞ்சாப் வரைக்கும் வந்து ரீச் பண்ணியிருக்காரு இல்லை. பட் ஆனால் அவரோட இது என்னன்னா அவர் எவ்வளவு தூரம் போய் ஜெயிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் ரெக்கவர் பண்ணி அவருடைய கண்ட்ரோலை கொண்டு வரணும். அதாவது மெகதன் ரீஜியன்ல இருக்கிறது எவ்வளவு தூரம் இருக்கோ எவ்வளவு தூரம் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரமும் நம்ம என்னோட கண்ட்ரோல்ல வரணும், அண்டர் சந்திரகுப்தாவுக்கு கீழே வரணுன்ற மாதிரி அவருடைய இதுதான் இருக்கும். ஓகேவா? சந்திரகுப்த மௌரியா எஸ்டாப்ளிஷ் பண்ணது வந்து பஞ்சாப் வரைக்கும். ஓகேவா? ஹிம்செல்ஃப் இன் பஞ்சாப், அதுல தான் பஞ்சாப் அண்டு தென் மூவ்டு ஈஸ்ட் சைடு போய் அன்டில் ஈஸ்ட் சைடு போகும்போது பஞ்சாப்ல இருந்து மெகதன் ரீஜியன் வரைக்கும் அவரோட கண்ட்ரோல்ல வரணுன்ற மாதிரி தான் கெயின் கண்ட்ரோல் ஓவர் த மெகதன் ரீஜியன். மெகதன் ரீஜியன்ல எவ்வளவு தூரம் கவர் பண்ண முடியுமோ அது வரைக்கும் தான் அவருடைய இதாக இருந்திருக்கு. ஓகேவா? சந்திரகுப்தா மௌரியர் வந்து லாஸ்ட் நந்தா, அவர் தான் லாஸ்ட் நந்தா ரூலர். லாஸ்ட் நந்தா ரூலர் வந்து தனநந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. தனநந்தா அண்ட் ஆக்பைடு பாடலிபுத்ரா வித் ஹெல்ப் ஆஃப் சாணக்கியா உதவியோட அதை ரெக்கவர் பண்ணிருப்பாங்க பாடலிபுத்திரத்துல வந்து. ஓகேவா? யாரு? மெகதன் நந்தா தான் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? நந்தா தான் ஃபர்ஸ்ட் எம்பையர் பில்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருந்தோம். அதுல மகாபத்மானந்தர் தான் இது பண்ணியிருந்தோம் இல்லையா? அந்த வழியில் வந்த கூடியது லாஸ்ட் நந்தா தான் தனநந்தான்றவங்க. ஓகேவா? இது ரொம்ப எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, நல்லா நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? இவங்ககிட்ட இருந்து தான் இவங்க எடுக்கிறாங்க. ஓகேவா? இவங்ககிட்ட இருந்து தான் இவங்க இந்த மெகதன் ரீஜியன்ல இருந்து கவர் பண்ணி எடுத்தாங்க இல்லையா? அது பாடலிபுத்ரா ஏரியாவில் சாணக்கிய உதவியோட அவங்க வின் பண்ணி இது பண்ணிட்டு வர்றாங்க. ஓகேவா? இதுதான் இதோடது. அப்ப மௌரியன் எம்பையர்ன்றது 321 185 பிசிக்குள்ள நடக்குது. இது சந்திரகுப்தா தான் ஃபவுண்டர். ஓகே, சந்திரகுப்தா மௌரியர் வந்து எஸ்டாப்ளிஷ்டு வந்து ஹிம்செல்ஃப் அவராகவே பண்ணிக்கிறாரு. நான் தான் பஞ்சாப் அப்படின்ற மாதிரி. ஓகே, அப்போ ஒரு பெரிய ஒரு பதவி மாதிரி அது பஞ்சாப் அண்ட் தென் மூவ்டு ஈஸ்ட்வேர்ட்ஸ். ஈஸ்ட் சைடு அவங்க நோக்கி, அதாவது மெகதன் ரீஜியன் நோக்கி போறாங்க. போய் அவங்க சைடு அவர் கீழே கண்ட்ரோல்ல எவ்வளவு தூரம் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் ரீச் பண்ணணும் அப்படின்றதான் அவருடைய ஒரு கோலா வச்சிருக்காரு. ஓகேவா? அதில் பார்க்குற போது நமக்கு கடைசியா இருந்தவங்க நந்தா, அந்த நந்தாவில் பார்க்குற போது தனநந்தா தான் லாஸ்ட் ரூலரா இருந்தாரு. அவங்ககிட்ட தான் அவங்க எடுக்கிறாங்க. அதை எங்கே எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாடலிபுத்ரா அங்க எடுக்கிறாங்க. அங்கதான் வின் பண்ண அந்த இடத்துல தான் நடக்குது. அதுக்கு யார் உதவி பண்ணி அவங்க வின் பண்ணாங்கன்னா சாணக்கியனுடைய உதவியோட அவங்க வின் பண்றாங்க. மௌரியன் எம்பையர் ஃபுல்லா அவங்க மெகதன்ல ஃபுல்லாவே இவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றாங்க. ஓகேவா? ஓகே, த நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து இதுல வந்து மெகஸ்தானிஸ் வர்றாங்க. கிரேக் அம்பாசிடர் அவரு. ஓகே, கிரேக் அம்பாசிடர் வர்றாரு, விசிட் பண்றாரு. அப்போ வந்து இந்தியா டூரிங் ஹேஸ் ரீஜன் வந்து சந்திரகுப்தா
அப்போ வந்து மெகதன் ரீஜியன்ல இருந்து அவங்ககிட்ட இருந்து எல்லாமே ஜெயிச்சு மௌரியன் எம்பியர் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு இல்லையா. அப்ப இருக்கும்போது சந்திரகுப்தர பவர்ல இருக்கிற போது மெகஸ்தனிஸ் வர்றாங்க. ஓகேவா, கிரேக் அம்பாசிடர் வந்து இவங்க விசிட் பண்றாங்க இந்தியாவுக்கு. அப்ப அவருடைய தலைவர் அப்ப இருக்க ரீஜியன்ல இருந்து இருக்க வந்து சந்திரகுப்தர். ஓகே, சந்திரகுப்தா தான் பவர்ல இருக்காரு. ஓகே, பவர்ல இருக்காரு. ஓகே, சக்சீடட் பை த பிந்துசாரா. ஓகே, பிந்துசாரா. கிரீக் கால்டு த ஹிம் அமிஸ்டோஸ்டாட்டஸ் சொல்றாங்க. அப்படின்னா டிஸ்ட்ராய் ஆஃப் ஃபோக்ஸ். ஓகேவா, சத்துருக்களை அழிப்பவன் சொல்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. டிஸ்ட்ராயர் ஆஃப் ஃபோக்ஸ் சொல்றாங்க. ஓகே, அப்ப பிந்துசாரான்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இவர் வந்து சந்திரகுப்தா வந்து பிந்துசாரா கிரேக்ஸ் கால்டு வந்து ஹிம்செல்ஃப். ஓகே, இவங்களை சொல்ற பிந்துசாரா சக்சீடு. அதுக்கப்புறம் வந்தவங்க வந்து பிந்துசாரா சக்சீடு பை பிந்துசாரா. கிரேக்ஸ் வந்து இவங்களை இந்த மௌரியன் எம்பியர் இருக்காங்க இல்லையா, இவங்களை சொல்லக்கூடியது வந்து சொல்றது வந்து கிரேக்ஸ் கால்டு ஹிம் அமிட்ரோஸ்டாட்டஸ் சொல்றாங்க. இது டிஸ்ட்ராய் ஆஃப் ஃபோக்ஸ், சத்ருக்களை அழிப்போம்னு சொல்றாங்க. பிந்துசாராவுடைய சன்னு தான் அசோகா. பிந்துசாரா அதுக்கு அடுத்து வந்தவர் சந்திரகுப்தா, நல்ல ஒரு அரசர். அவர் நல்ல ஒரு வழிகாட்டினாரு. அதுக்கப்புறம் அவர் வழியில வந்து அடுத்தவர் வந்து பிந்துசாரா. அவரும் சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றாரு, நல்லா ஆர்கனைஸ் எல்லாமே பண்றாரு ப்ராப்பரா. அப்போ வந்து அவங்க வந்து கிரேட் பீப்புள்ஸ் வந்து கால் பண்றது வந்து அமிட்ரோஸ்டாட்டஸ் சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா டிஸ்ட்ராய் ஆஃப் ஃபோக்ஸ் சொல்றாங்க, சத்துருக்களை அழிப்பவன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு நேம் பிந்துசாராவுக்கு கொடுக்குறாங்க. அப்ப இவருக்கு அடுத்து வரக்கூடியது இவருடைய இதுல வரக்கூடியது வந்து அசோகா. அதாவது பிந்துசாராவுடைய சொன்னதான் அசோகா. ஓகேவா, அடுத்து வந்து அசோகா பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேவா, அப்ப அசோகா வந்து அசோகோட டைம் நம்ம பார்க்கும்போது 273 பிசில இருந்து 232 பிசி வரைக்கும் இருக்கும். ஓகேவா, 273 இருந்து 232 பிசி வரைக்கும் இருக்குது. ஓகேவா, ஆஃப்டர் பிந்துசாரா அவங்க ஃபாதர் இறந்ததுக்கு அப்புறம் வர்றாரு அசோகா அக்வேர்டு மெகத எம்பியருக்கு ஆஃப்டர் கில்லிங். இவர் வந்து சாதாரண வரல. அசோகா அவங்க கூட பிறந்திருந்த 99 பிரதர்ஸுமே கொண்டுட்டு தான் அவர் அந்த பதவிக்கு வர்றாரு. ஓகேவா, எல்லாத்தையும் கொண்டுட்டு பதவிக்கிறார். அப்பா இறந்த உடனே எல்லா மற்ற சகோதரி எல்லாத்தையும் பிரதர்ஸ் தான் எல்லாத்தையும் கொண்டுட்டு இவர் வர்றாரு. இந்த அரசவைக்கு வர்றது வந்து ஒரு ஆண்கள் தான் இருக்க முடியும் மேக்சிமம். இதுல அன்னோன் அஸ் த தேவநாம பியா அப்படின்னு சொல்றாங்க. அவரே known as தேவநாம பியா, beloved of God அப்படின்னு சொல்றாரு. அவரே நேம் வச்சுக்கிறாரு, beloved of God சொல்றாரு. பியா தாசி அப்படின்றாரு. பிளீசிங் அப்பியரன்ஸ் சொல்றாங்க. ஓகேவா, இது பல எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்ஸ் விட்டுறாங்க. ஓகேவா, இது 2 தான். இது அசோகோடைய ரொம்ப. ஓகேவா, அப்ப இவரே சொல்லிக்கிறார் தேவநாம பியா, beloved of gods. ஓகே, beloved of gods. அதே மாதிரி பியாதாசினா பிளீசிங் அப்பியரன்ஸ். இது நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் கிங் இன் இந்தியன் ஹிஸ்டரி who had left has recording engraved on stones. அதாவது இது முன்னாடி இந்த அசோக காலத்துக்கு முன்னாடி யாருமே கல்லுகளில் எழுதி வைக்கல, நான் இந்த இடத்துக்கு போய் வெற்றி பெற்றேன் அப்படியோ, நான் இவங்க கூட ஒரு போர் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி எந்த இதுலையும் கல்லுகளில் எழுதல. ஆனா இவர் வந்து ரெக்கார்ட் பண்றாரு. இந்தியன் ஹிஸ்டரியும் அந்த கல்லுல வந்து ரெக்கார்ட் பண்றாரு, எழுதி வைக்கிறோம்ல, கல்லுல பதிச்சு வச்சிருக்கிறது நம்ம பாக்குறோம்ல இப்ப இருக்க காலங்கள்ல. அந்த இதெல்லாம் அப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த அசோகா தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாரு. அதுல இருந்து எழுதி வச்சிடறாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் இது எழுதி வைக்கிறாரு, என்கரேஜ் பண்றாரு. அந்த கல்லுல வந்து அவருடைய நேம் இருந்தது, யார் கூட எல்லாமே அவருடைய ரெக்கார்டு எல்லாம் கிரியேட் பண்றாரு அவரே. ஓகேவா, இந்த டைம் காலகட்டத்தில் நடக்குது. ஓகேவா, அப்ப இந்த அசோகா வந்து முக்கியமான ஒரு போர் நடந்திருக்கும். அது கலிங்கா வார்னு சொல்லுவாங்க. இது 261 பிசி. ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அசோக காலகட்டத்துல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இதுதான். ஓகேவா, கலிங்கா வார் வந்து 216 பிசியில 216 சொல்லிட்டேன், 261 பிசியில தான் நடக்கும். அது எங்க இப்ப கலிங்கா எங்க இருந்து பாத்தீங்கன்னா, அது இப்ப இருக்க பிளேஸ் வந்து ஒரிசா. ஓகேவா, இப்ப இருக்க பிளேஸ் வந்து ஒரிசா. அது நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகேவா, அப்ப இங்க நடக்குது. ஓகேவா, அப்ப இதுல இருந்துதான் உங்களுக்கு மாறுது கன்வெர்ட் டு த புத்திசம். இங்க இருந்தா உங்களுக்கு அடுத்து மாறுது கன்வெர்ட் டு த புத்திசம் மாறுது. ஓகே, அப்ப இவர் அசோகா இதுக்கப்புறம் எல்லாத்தையும் அடிச்சு இந்த இதுலதான் பயங்கரமா உயிர் சேதம் எல்லாத்தையும் அடிச்சு தும்சம் பண்ணி நிறைய இது இறந்துடுறாங்க, நிறைய பேர் இறக்குறாங்க, நிறைய இதை பண்ணிடுறாரு அவரு. அப்ப அதுக்கப்புறம் தான் இந்த இந்த இதெல்லாம் பார்த்து வெற்றி அவர் கிடைச்சிருது. அதுக்கப்புறம் தான் அவரு
விட்டுட்டு அப்படியே புத்திசம் மாறுறாரு, கன்வெர்ட் ஆறு. இந்த இடத்துல தான் அவர் மாறுறாரு, இந்த போருக்கு அப்புறம் தான் மாறுறாரு. ஓகேவா, அதுதான் முக்கியமானது. அப்போ அசோக காலம் 273 232 பிசியில் நடக்கக்கூடியது. இந்த அசோகா அப்பா இறந்ததுக்கு அப்புறம், அவருடைய அப்பா இறந்ததுக்கு அப்புறம் பிந்துசாரா அவர் இறந்ததுக்கு அப்புறம் பார்க்கும்போது 99 பிரதர்ஸ் கொண்டுட்டு தான் அவர் அந்த பதவிக்கு வர்றாரு. ஆனா இவரே இப்ப சொல்லிக்கிறாரு, தேவனம் பியான்னு சொல்லிக்கிறாரு. அப்படின்னா பிலவுட் ஆஃப் காட்னு சொல்றாரு, பியாதாசி சொல்றாங்க, பிளிஷிங் அப்பியரன்ஸ் சொல்றாங்க. இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் கிறிஸ்டனையாவும் அந்த ரெக்கார்ட் பண்றாரு, என்கரேஜ் பண்றாரு, ஸ்டோன்ல பதிக்கிறதுலே அவர் தான் ஃபர்ஸ்ட் பண்றாரு. இவர்கிட்ட அந்த அசோகால கலிங்கா பாரதம் மிகப்பெரிய ஃபேமஸ் ஆனது. இதுக்கப்புறம் தான் அவர் அப்படியே புத்திசத்துக்கு மாறுறாரு. அது எப்ப நடந்துச்சு? 261. இந்த கலிங்கா இப்ப எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரிசாவில். ஓகே, இப்ப இருக்க பிளேஸ் ஒரிசா அது பேர். ஓகேவா, ஓகே, இதுதான் ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் லேட்டரா. ஓகே, அதுக்கப்புறம் லேட்டரா தான் அவர் இதாயிடுறாரு, பிகம் எ கிரேட் ப்ரொபனன்ட் ஆஃப் தி புத்திசம் சென்ட் ஹே சன், அதாவது புத்திசத்துல போயிட்டு சென்ட் பண்றாரு. சன்னை மகேந்திரா அண்ட் டாட்டர் சங்கமித்ரா. சங்கமித்ரா இவங்க 2 பேர்த்தையுமே சிலோனுக்கு போக சொல்றாங்க, அதாவது ஸ்ரீலங்கா, இப்ப இருக்கு ஸ்ரீலங்காவுக்கு போக சொல்றாரு. எதுக்கு அப்படின்னா வித் பீஸ் ஆஃப் போதி ட்ரீஸ், அமையை தேடி போறதுக்காக பண்றாரு. போதி ட்ரீஸ்க்கு போறாங்க. ஓகேவா, போதி மருந்து இருக்கு இல்லையா, அவங்ககிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு. போதி ட்ரீஸ் அமைதியா வேணாம், அந்த மாதிரி போர் இதெல்லாம் வேணாம்னு சொல்லி போறாங்க. அவங்க தான் நோன் அஸ் த கான்ஸ்டன்ட் ஆஃப் புத்திசம். ஓகேவா, கான்ஸ்டன்டைன் ஆஃப் புத்திசம். அதுக்கப்புறம் அவரே புத்திஸ்ட்லேயே அப்படியே கண்டினியூ பண்றாரு. நம்ம அந்த தேவையில்ல, இந்த வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கிறோம்னு சொல்லி இதுலயே பண்றாரு. அவர் இறங்குறது 323 பிசில இறந்துறாரு. ஓகேவா, அப்ப மௌரியன் எம்பியர் டிக்ளைன் ரேபிட்லி ஆஃப்டர் அசோகா அப்புறம் அப்படியும் கொஞ்சமா இறங்கிடுது, அது டவுன் ஆயிடுது. ஓகேவா, பிரகதரன் இறங்கிடுது. ஓகேவா, அப்ப லாஸ்ட் மௌரியன் ரூலர்ல பார்க்கும்போது, மௌரியன்லயும் லாஸ்ட் மௌரியன் ரூலர் பிரகரதா. ஓகே, பிரகரதா தான் லாஸ்ட் மௌரியருடைய ரூலர். ஓகே, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்க எப்பயுமே இந்த ஹிஸ்டரியை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட், அதாவது 6 பேரோட எஸ்எஸ்ஆர் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட்டும் தெரியணும், லாஸ்ட்டும் தெரியணும். இடையில முக்கியமான பாயிண்ட்ஸ்னா அந்த முக்கியமான பாயிண்ட்ஸும் உங்களுக்கு தெரியணும். ஓகேவா, அதுதான் முக்கியமானது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு யாரும் தெரியணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது அதுல சந்திரகுப்தா பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் மௌரியன்ல சந்திரகுப்தா, அவர் பிந்துசாரா அசோகா அப்புறம் கடைசியா வந்தவங்க பிரகதரா தான் இந்த 4 ரூலர் மெயினானது. ஓகேவா, அப்ப உங்களுக்கு முக்கியமா புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் இவங்களுடைய அப்ப அவங்க அந்த கலிங்காவாருக்கு அப்புறம் அவங்க மகேந்திரன்றது அவங்க பையன், சங்கமித்திரன் 2, இவங்க 2 பேருமே சிலோனுக்கு அனுப்பிச்சுடுறாங்க. புத்த மதத்துல மாத்திட்டு அதை பரப்புறதுக்காக, ப்ரொமோஷன் பண்றதுக்காக அவர் அனுப்பிச்சு விடுறாரு. இது நல்லது சொல்றதுக்காக. அப்படியே அதுக்கப்புறம் அவங்க அதுலயே கண்டினியூ பண்ணிடுறாங்க. 232 பிசில இருந்து இறந்துடுறாரு. அப்படியே ஆட்டோமேட்டிக் அப்படியே கொஞ்சமா குறைஞ்சு ஃபைனலா அது அசோகோடைய முடிஞ்சிருது. கடைசியா இருந்த ரூலர் பிரகரதா, அவர் தான் லாஸ்ட் ரூலரா இருக்காங்க. இதுல மேஜரான ஒரு சோர்ஸ் ஆஃப் ஸ்டடீஸ், அதை படிக்கிறதுக்கான முக்கியமான ஸ்டடீஸ் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல அர்த்த சாஸ்திரா இருக்கு. அர்த்த சாஸ்திரம் எழுதுனது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆத்தர் கௌடல்யா இருக்கும், அவரு அர்த்த சாஸ்திரா இருக்கு. அடுத்து இண்டிகோ எழுதுனது மெகஸ்தனிஸ் எழுதியிருப்பாங்க. அப்புறம் முக்ட்ரா ராட்சசா வைசாகா டக்டு, இவங்க இந்த 3 சோர்ஸுமே படிக்கிறது சோர்ஸ் ஆஃப் ஸ்டடீஸ் இருக்கு. ஓகேவா, அர்த்த சாஸ்திரா இது 3மே முக்கியமானது, நீங்க விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஒவ்வொன்றும் தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொன்றும் பல எக்ஸாம்ல தனித்தனியா கேட்டிருக்காங்க. ஓகேவா, முட்ரா ராட்சசாவுடைய அது எழுதுறவங்க ஆத்தர் யாரு? வைசாகா டக்டு. அதே மாதிரி இண்டிகோவுடையது மெகஸ்தனிஸ் ஆத்தர் யாரு? மெகஸ்தனிஸ். அர்த்த சாஸ்திரா கௌடல்யா. ஓகே, இது எல்லாமே தனித்தனியா டிஃப்ரெண்ட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கணும். ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்ப மேஜர் சோர்ஸ் அர்த்த சாஸ்திரா அண்ட் இண்டிகோ. அர்த்த சாஸ்திரா, இண்டிகோ, முட்ரா ராட்சசா. ஓகே தானே? இப்போ ஒரு ஷார்ட்டாக நம்ம வேமா ஒரு குயிக் ரிவிஷன் பார்த்துருவோம். அப்போ மௌரியன் எம்பியர்ன்றது 321 இருந்து 185 பிசி வரைக்கும் இருக்கக்கூடியது. ரியல் ஃபவுண்டர்னு பார்க்குறது சந்திரகுப்தா தான். அப்போ சந்திரகுப்தா ஃபர்ஸ்ட் வரும்போது அவரே பஞ்சாப்ல இருந்து
ஈஸ்ட் வேர்டு போகும்போது மேகதன் ரீஜன் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறாரு, அதிகமாக கெயின் பண்ணுறாரு. கெயின் கண்ட்ரோல் ஓவர், அவரோட கண்ட்ரோலுக்குள்ள வரணும், மேகதன் ரீஜன் ஃபுல்லாக வரணும் அப்படின்னு சொல்லி அவரே ரீச் பண்ணுறாரு, எல்லாம் கவர் பண்ணுறாரு சந்திரகுப்தர். ஓகேவா? அப்போ அந்த சந்திரகுப்தருக்கு யார் உதவி பண்ணாங்க, எந்த இடத்துலன்னா பாடலிபுத்திரா சாணக்கியத்தை உதவி பண்ணாரு. யாரு கூட அவர் பண்ணாரு? தனநந்தா. தனநந்தா தான் லாஸ்ட் ரூலர் வந்து மெகஸ்தானிஸ்ல இருந்தாங்க. மெகஸ்தானிஸ்ல இருந்தா நந்தா. ஓகே, ரூலர். அப்புறம் இதுல வந்து மெகஸ்தானிஸ் வந்து சத்ரகுப்தா பவர்ல இருக்கும்போது வந்திருக்காங்க. ஓகே, பவர்ல இருக்கும்போது அவங்க வர விசிட் பண்றாங்க. அவருக்கு அடுத்து வர்ற ஒரு வந்து பிந்துசாரா தான் சக்சீடா பண்றாரு. ஆனா பிந்துசாராவுக்கு ஒரு நேம் கொடுக்குறாங்க, அமிஸ்டோடஸ்ன்னு சொல்றாங்க. அது என்ன, சத்துருக்களை அழிப்பவன்னு சொல்லி அதுக்கான பேரு. டிஸ்ட்ராய் ஆஃப் ஹோக்ஸ் சொல்றாங்க. ஓகேவா? அவருக்கு பிந்துசாராவுக்குள்ளேயே ஒரு இது, அது கிரேக் பீப்புள்ஸ் கொடுக்குறாங்க. பிந்துசாராவுடைய சன்னது அசோகா. அசோகா வந்தோடனே பிந்துசாரா இறந்தோடனே அசோகா வந்து 99 பிரதர்ஸை கொண்டுட்டு அவர் பதவிக்கு வந்துடுறாரு. அவரே வந்து தேவனா பியான்னு சொல்றாரு, பிலவ்ட் ஆஃப் காடு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பியா தாசின்னு சொல்லி அவர் சொல்றாரு, ப்ளீசிங் ஆஃப் அப்பியரன்ஸ் சொல்றாங்க. அடுத்து நீங்க பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கிங் வந்து இவர் தான் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்றாரு, அதை என்கிரேவ் பண்றாரு, அந்த ஸ்டோன்ல வந்து எழுதி வைக்கிறது கொண்டு வர்றாரு. கலிங்கா வந்து 261 நடக்குது பிசில. அது எங்க இப்போதைக்கு அந்த கலிங்கம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரிசாவில் இருக்கக்கூடியதுதான். ஓகேவா? இந்த அசோகா இந்த இதுல வந்து நிறைய உயிர் சங்கங்கள் உருவாகுது, நிறைய பேர் சாகுறாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவரு அப்படியே புத்திசத்துக்கு மாறுறாரு. புத்திசத்துல மாறுற போது இவருடைய பொண்ணையும் பையனையும் ஸ்ரீலங்கா அனுப்புறாங்க, இதை பத்தி பரப்புறதுக்காக. ஓகேவா? ப்ரொமோஷனுக்காக பண்றாரு. அப்போ அப்படியே அங்கேயே அவங்க இருந்துடுறாங்க, புத்திஸ்ட்லயே இருக்காங்க. அவரு 232 பிசில வந்து இறந்துடுறாரு. அப்படியே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது ரேபிட்லி. ஆஃப்டர் அசோகாவுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் குறையுது. கடைசியாக இருக்க ரூலர் வந்து பிரகரதா அதான் லாஸ்ட் மௌரியன் ரூலராக இருக்காங்க. அவங்களோட மேஜர் அந்த காலகட்டங்களில் வந்து மேஜர் சோர்ஸ் ஆஃப் ஸ்டடி படிக்கிறதுக்கு இருந்தால் அர்த்தசாஸ்திரா, கௌடல் எழுதுகிற அர்த்தசாஸ்திரா இருந்துச்சு. இண்டிகா வந்து மெகஸ்டானிஸ் எழுதுனது இண்டிகா இருந்துச்சு. முட்ரா ராட்சசா வந்து வைசாகா டூ எழுதுனது இருந்துச்சு. ஓகேவா? இதுதான் ரொம்ப முக்கியமானது, இந்த மௌரியன். ஓகேவா? மௌரியன் எம்பையர்ல முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இதுல ஏதாவது ஒன்றுனா மறக்காம கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக விசிட் பண்ணிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்பதான் நம்ம போடக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். 1 or 2 வீடியோஸ் நீங்க செக் பண்ணி பாருங்க. நம்ம இதில் வந்து நீங்க ஆர்ஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இல்லை எஸ்எஸ்சி நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலும் அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் இதுல இருக்கும். மேக்ஸ் அண்ட் ரீசனிங், ஜிஎஸ் அண்ட் ஜிகே எல்லாமே, ஸ்டடி ஜிகே எல்லாமே இதில் இருக்கும். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. கிராஸ் கோர்ஸ் வந்து ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், பாலிட்டியாக இருக்கட்டும், பாலிட்டி அதே மாதிரி ஹிஸ்ட்ரி அண்ட் கெமிஸ்ட்ரி இது எல்லாமே இருக்கும். நீங்கள் இப்போ ஃபிசிக்ஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அண்ட் பாலிட்டி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இருக்கிறது வந்து ஹிஸ்ட்ரி போய்க்கிருக்கு, கெமிஸ்ட்ரிக்கு ப்ரிப்பரேஷன் போய்க்கிருக்கு, வந்துடும். நீங்கள் எந்த எக்ஸாம் படித்தாலும் இதில் இருக்க கண்டென்ட் நீங்கள் ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் டெஃபினட்டாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸ் ரீசனிங் எல்லாமே தனித்தனியாக இருக்கும், நீங்கள் ஃபுல்லாக பார்த்து பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணணும், மறக்காம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில். வாழ்க வளமுடன். இதுவரை இந்த வீடியோ பார்த்துருந்து கேட்டதுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். உங்களோட விடைபெறுவது உங்கள் சுரேஷ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.